நான் எதுக்கு தள்ளி படுக்கணும்? நீ வேணும்னா கீழே படு, இல்லை வேற எங்கேயாச்சும் போய் படு. இந்த பெட்டு எனக்கு சொந்தம்தான். தள்ளி படுக்கிறியா இல்ல அம்மாவை கூப்பிடவா? கூப்பிடு, எனக்கு என்ன. அம்மாவுக்கு பாவம் இந்த சத்தம் கேட்காது கீழே கிச்சனில். நீ இன்னும் கொஞ்சம் சத்தமாக கூப்பிடு, அப்பதான் இங்கே வரைக்கும் வருவாங்க. இருடி, இன்னைக்கு இருக்கு உனக்கு சங்கு. போடே. எந்திரிச்சிட்டியா தங்கம்? பா வந்து காஃபி குடி. காஃபி குடிச்சிட்டாவ இங்க நித்யா இங்க இன்னும் எந்திரிக்கலையாவ? போ நீ இந்த காஃபி குடி, அப்புறம் அவளுக்கும் போய் கொடுத்துரு. அப்படியே எழுப்பி விட்டுரு அவளை. ரொம்ப டைம் ஆச்சு, ஸ்கூலுக்கு போகணும். நீனும் கிளம்பலையா? ஏன் உன் மூஞ்சி இப்படி இருக்குது காலையிலேயே? சரியா தூங்கவே இல்ல. இருக்கிறதே ஒரு பெட் தான். ரெண்டு பேரும் அவங்களுக்கு பத்த மாட்டேங்குது. அவ இஷ்டத்துக்கு அவ இடம் மட்டும் எடுத்துக்கிறா. அந்த பெட் என்னமோ அவளுக்கு மட்டும் எழுதி கொடுத்த மாதிரி. எனக்கு இடமே இல்ல தெரியுமா? நான் சரியா தூங்கவே இல்ல. இன்னைக்கு நான் காலேஜ் போக மாட்டேன். என்னது காலேஜ் போக மாட்டியா? பிச்சு பிடுவேன் பிச்சு. ஒழுங்கா இந்த காஃபி எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு அவளுக்கும் கொடுத்துட்டு வா. வந்துட்டா காலையிலேயே. காலேஜுக்கு போக மாட்டானா, காலேஜுக்கு போக மாட்டான். ஒவ்வொரு ரீசன் சும்மா சும்மா கொண்டு வருவீங்க. படிக்கிறது சொன்னால் படிக்கிறது கிடையாது. காலேஜுக்காச்சும் கரெக்டாக போகணும்னு நினச்சா அதுவும் செய்கிறது கிடையாது. போடி உங்களை ஒழுங்கா. நான் என்ன பண்றது இதுங்களை வச்சுக்கிட்டு? காலையிலேயே வந்துருவாளுங்க. ஏற்கனவே 1008 வேலை இருக்குது எனக்கு. அதுக்கு மேல இது இவளுங்க வேற. நிம்மதியே இல்லை எனக்கு. எடி சாதனா, டி இந்திரி. அம்மா வந்துட்டியா? எங்க என்னோட பெட் காஃபி? பெட் காஃபியா? பெட் காஃபி கொண்டு வர்றேன் உனக்கு. பெட் காஃபி எந்திரி. நானும் வேலைக்காரியா உங்களுக்கு எல்லாம் இங்க? காலையில் எந்திரிச்சோன்ன ரெண்டு பேரும் சண்டை சண்டை சண்டை. ஒரு நேரம் சும்மா இருக்கிறது கிடையாது. இப்படிதான் எல்லா வீட்லயும் இருக்கிறதா? எனக்கு மட்டும் தான் இப்படி எல்லாம் இருக்குதுங்க போல. சொல்லிக்கிட்டே இருக்கேன் எந்திரி. எதுக்குமா காலையில வந்து கத்திக்கிட்டே இருக்க காதுகிட்ட? இப்போ என்னதான் பிரச்சனை உனக்கு? ஒரு பெட் காஃபி கேட்டது இவ்வளோ பெரிய குத்தமா? இல்லடி, குத்தமே கிடையாது. பெட் காஃபி என்ன, பிரியாணி எடுத்துட்டு வரேன் உனக்கு. நீ உட்காந்துரு சரியா? எதுக்கடி சாதனா காலையில் வந்து சொல்லிட்டு இருந்தா உன்னை பற்றி? நீ ஏதோ பெட்டு ஃபுல்லாக வச்சிருக்கியா? ஏண்டி இருக்கிறது ஒரு பெட்டு தான். நானே கீழே தான் படுக்கிறேன். உங்களுக்கு சரி பிள்ளைங்க படுக்கட்டும், மேலே பெட்டில் படுக்கட்டும்னு கொடுத்தா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்க்க தெரியாத உங்களுக்கெல்லாம்? இங்கே இப்படி இருக்கீங்க, இன்னும் போக போக வாழ்க்கையில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க நீங்களாம்? அதை தான் நானும் சொல்கிறேன். இருக்கிறது ஒரு பெட்டு தான், அதுவும் இத்தனோண்டு இருக்குது. அது எப்படி 2 பேர் படுக்க முடியும்? ஒரு பெரிய பெட்டு வாங்கணும்னு எத்தனை நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன் நானும். கேட்குறீங்களா யாராச்சும் என் பேச்ச? ஆமாண்டி, உங்கள் அப்பா வந்து கலெக்டர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதான் உனக்கு வந்து பெரிய பெட்டு, ஏசி, காரு எல்லாத்தையும் வாங்கி தராரு. நீ கேட்ட உடனே இருக்கிறத வச்சு ஏதோ சம்பாதிச்சு அவரு கொடுக்குறாரு கஷ்டப்பட்டு. அந்த கஷ்டம் என்ன உங்களுக்கு எங்கே தெரிய போகுது? உங்களுக்கு வர்றது, தூங்குறது, திங்கிறது எதுவுமே தெரிய வேணாம். வீட்டு கஷ்டம் என்ன எதுவுமே தெரிய வேணாம். கடவுளே, மணி 8 ஆயிடுச்சா? பாரு, உன்னால எனக்கு லேட் ஆகுது. சீக்கிரம் 2 நிமிஷத்துல கீழே வா. வந்து ரெடி ஆகு, ஸ்கூலுக்கு போகணும்னா. சரிம்மா வரேன். சாப்பிட்டீங்களா மக்களே? என்னடி 2 பேரோட பிளேட்ல அப்படியே சாப்பாடு இன்னமும் இருக்குது? எப்பதான் சாப்பிட்டு முடிக்க போறீங்க? மணி 8 ஆயிடுச்சு. 9 மணிக்கு போகணும் பஸ். என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் சாப்பிடுங்க. நாங்களும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்மா. இந்த தோசையை கட்டிக்கவே முடியல, கட்டியாக இருக்குது. ஆமாம்மா, நானும் சொல்லணும்னு நினைச்சேன். சொன்னா எங்க நீ திட்டிடுவியோன்னு பயம், அதான் சொல்லலை, அமைதியாக இருக்கிறேன். ஆமாம் மக்களே, சொல்லணும்னு நினச்சேன். இன்னைக்கு கிரைண்டர் வந்து ஒர்க் ஆகலை. அந்த மிஷின் வந்து இதாக இருக்குது,
சரியாக வேலை செய்யலை, அதனால் கடையிலேருந்து தான் வாங்கினேன். அந்த கடையில் உள்ள மாவு தான் அப்படி இருக்குது போல். பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா? அம்மா ஒரு டவுட்டு கேட்கட்டா? சாப்பிட்ற நேரத்தில் ஏடி டவுட்டு? சரி கேளு. என்ன? இல்லை, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணால் நீ காங்கான்னு திட்டுற, நீ ஏதாச்சும் தப்பு பண்ணால் உன்னை யாரும்மா திட்டுறது? ரொம்ப முக்கியம் கேள்வி, ஒழுங்கா எடுத்து சாப்பிடுங்கடி, திட்டு வாங்காம. இங்க பாரு, இப்பதான் சொல்லி முடிச்சேன், அதுக்குள்ள திட்டுற பத்தியா? போமா நீ. ஏம்மா, நீ எங்களை திட்டாம அன்பா சொல்லிப்பாரு, நாங்கள் கேட்போம். நீ இப்படி திட்டிகிட்டு இருக்காதம்மா, எங்களுக்கும் அப்புறம் வந்து மூடு சரியாக இருக்காது. நீங்க ஒழுங்கா இருந்தா நான் ஏண்டி திட்ட போறேன்? காலையிலேருந்து யோசிச்சு பாருங்க. 5 மணிக்கு எந்திரிச்சு நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் நல்லா ஹாயா தூங்கிட்டு இருப்பீங்க. காலையில சரி அட்லீஸ்ட் ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சாச்சும் அதுலேயே ஒரு சண்டை போடுறீங்க. கொஞ்ச நேரமாச்சும் நிம்மதியாக விடுறீங்களா? என்ன நான் எந்தெல்லாம் வேலை பார்க்குறது? வீட்டு வேலையும் பார்க்கணும், உங்களையும் பார்க்கணும். எனக்கு ரெஸ்ட் வேணாமா? சரிம்மா, சாரிம்மா, இனிமேல் நாங்கள் சண்டையே போட மாட்டோம். ஒவ்வொரு நாளும் இப்படியே தாண்டி சொல்கிறீங்க, ஆனால் அப்பப்போ சண்டை போட்டுறீங்க. சரி, ஓகே. சரி, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்ப பாருங்க, டைம் ஆச்சு. ம், ஓகேம்மா. அம்மா, அம்மா, சொல்லுடி. நாங்கள் கிளம்பிட்டோம்மா. இந்தா பாரேன். நில்லு நில்லு. கிளம்பிட்டீங்களா? சரி, டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எடுத்தாச்சுல? எதுவும் மறக்கல? புக்ஸ் எல்லாமே எடுத்தாச்சுல? அதெல்லாம் எடுத்தாச்சுமா, நாங்கள் கிளம்புறோம். சரியா, டைம் ஆச்சு. சரி மக்களே, போயிட்டு வாங்க, பார்த்து போங்க சரியா? டைமுக்கு வரணும். ஃபோன்லாம் எடுத்தாச்சுல 2 பேரும்? எதுவும் இங்கே மறந்துட்டு வச்சுட்டு போகக்கூடாது. எல்லாமே பார்த்துட்டிங்களா? ஏதாச்சும் இருக்குதான்னு? இல்லைம்மா, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம், எல்லாத்தையும் எடுத்துட்டோம், நீ கவலைப்படாத. நாங்கள் கிளம்புறோம். சரி, பாய். பாய்மா. ம், பாய் 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 பாய். பாவம் பிள்ளைங்க, டெய்லிக்கும் என் திட்டு வாங்கிட்டு இருக்குதுங்க. என்ன பண்ணுறது? நான் வேணும்னேவா பண்ணுறேன்? இதுங்க காட்டுற ஒவ்வொரு அட்டூழியம் தரம் திட்டு வாங்காமல் இருக்க மாட்டாளுங்க. ம், சரி, நம்ம மத்தியானத்துக்கு ஏதாச்சும் சமைப்போம். காய்கறி வேற இல்லை, எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வருவோம்.